இந்த பசங்க ஒரு ஆளை அடிச்சு துவச்சு தோல்ல தூக்கி போட்டு போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆள் என்ன காரியம் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல 25 வயசான ஒரு லேடி போலீஸ் பாத்தீங்கன்னா எக்மோர்ல உள்ள கமிஷனர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி அவங்க வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்தாங்கல்ல அவங்க வீடு இருக்கு, அதுக்கு ட்ரெயின்ல போவாங்க போல. நேத்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க எலக்ட்ரிக் ட்ரெயினுக்கு. அந்த நேரத்துல இந்த அடி தெறிக்க வாங்கி மயக்கம் பட்டு படுத்து கிடக்காப்ல இந்த ஆளு அந்த லேடி போலீஸ் கழுத்துல போட்டிருந்த தங்க செயினை ஸ்நாச் பண்ணது மட்டும் இல்லாம அந்த லேடி போலீஸ பாலியல் சீண்டலும் பண்ணிருக்கேன். அந்த நேரத்துல அந்த லேடி போலீஸ் நல்லா கத்தி கூச்சல் போட்டது. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல மத்த பயணிகள் பாத்தீங்கன்னா இந்த ஆளை துரத்தி பிடிச்சு வச்சு வெளுத்திருக்காங்க. அடிச்சு துவச்சதுல மயங்கிட்டான் போல, அதனால தோல்ல தூக்கி போட்டு போலீஸ் ஸ்டேஷன் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த இடத்துல நிறைய பேர் இருந்ததுனால அந்த லேடிக்கு எந்த பாதிப்பும் வராம போச்சு. இதுவே யாருமே இல்லைன்னா லேடி போலீஸ்டே இதை பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்களுக்கு எப்படி தைரியம் வருது அப்படின்னு பார்த்தோம். மாட்டினாலும் என்ன நம்மளுக்கு பெருசா தண்டனை கொடுத்துட போறாங்க, என்ன கொஞ்ச நாள் ஜெயில வைப்பாங்க. ஜெயில எத்தனை நாள் போடுறாங்களோ அத்தனை நாள் பல்ல கடிச்சிட்டு இருந்துட்டு வெளியில வந்துட்டு நம்ம இதே வேலையை பண்ணலாம் அப்படின்ற எண்ணத்தோடய இவங்க எல்லாம் இருக்கிறவங்க எப்படி நம்ம கட்டுப்படுத்த முடியும்? ஏன்னா அவங்க வெளியில வந்தாலும் இதே தான் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இவனுக்கு 11 கேஸ் இருக்கு. அதே மாதிரி இவங்க எல்லாம் வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறவங்களோ இல்ல ஜெயில நினைச்சு பயப்படுறவங்களோ எல்லாம் கிடையாது. என்ன நம்மள தூக்கலையா போட்டுற போறாங்க, ஜெயில தான் போடுவாங்க, வந்து நம்ம இதே பண்ணலாம் அப்படின்ற நினைப்புல உள்ளவன என்ன போலீஸால முடிஞ்ச அளவு கைய கால உடைக்கும். அது அவனுக்குள்ள ஒரு பெரிய பயத்தை உருவாக்குமா, இதை நாளைக்கு அவனை பண்ண விடாம தடுக்குமான்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறி. இது பண்ணவே கூடாது, பண்ணுனா நம்மளுக்கு இப்படி ஒண்ணு நடக்கும் அப்படின்னு அவன் நினைக்கணும்னா சட்ட திட்டங்கள் கடுமையாகணுமே தவிர வேற வழியே இல்லை.